அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும். அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வரி வீட்டுக்கு மட்டுமில்ல, கடைக்கு மட்டுமில்ல, நாம வளர்த்துற நீங்க சொல்றது தெரியல, நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு அங்க மட்டும் இல்ல, பேரூராட்சியிலையும் ஊழல், நகராட்சியிலையும் ஊழல், இப்படி இந்த நகர்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூல்ல அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி 31ஆம் தேதி ஓய்வு பெற்று விட்டார். அந்த 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இன்னைக்கு புதிதாக ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கின்றார். அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும். இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற நாள் இந்த அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அந்த 8 டிஜிபியின் கீழ் தான் தமிழகத்தில் பல துறைகள் அவள் நிர்வகித்து வருகிறார்கள். ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவுனா அதுக்கு ஒரு டிஜிபி, அதே போல தீயணைப்புனா அதுக்கு ஒரு டிஜிபி. இப்படி 8 டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கும்? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஆக காவல்துறையிலேயே ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்களை பாதுகாக்கின்றது. மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கிற டிஜிபிக்கு கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நியமனம் செய்ய முடியாத ஒரு செயலற்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நான் 10 நாட்கள் முன்பே நான் தெரிவித்தேன், நான் பேசுகின்ற பொழுது தெரிவித்தேன். இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றது.
இப்பொழுது இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு உடனடியாக மாநில அரசு தகுதியான டிஜிபியும் யூபிஎஸ்சிக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார். நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி. இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போறாரு. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அந்த காட்சியை கடந்த காலத்தில் பார்த்தோம். நான் அறிக்கையாக கூட விட்டேன். இந்த முறையாவது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லிக் கொண்டு வெளிநாடு சென்றிருக்கிறீங்க, இப்பொழுதாவது தொழில் முதலீட்டு ஈர்த்துவாங்க. கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? வெறும் 18,000 கோடி. 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா சொல்றார். ஆனா இந்த நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுகின்றன. இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் ஏற்றம் பெற்றுகின்றது. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.